ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டலிஸ்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதே ரிடக்ஷன் பார்த்துறோம் பை யூசிங் ஸ்பெசிஃபிக் கேட்டலிஸ்ட்டை வேரியேஷன் ஆகும்போதும் இட் கேன் பி கிவ் த சேம் ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்டை தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற முக்கியமானது பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த சி டபுள் பாண்ட் ஓ, அதான் கார்பனைல் குரூப். ஆல்டிஹைடு எடுத்துட்டாலும் சரி, கீட்டோன் எடுத்துட்டாலும் சரி, சி டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டு CH2ன்னு சொல்லக்கூடிய மெத்திலின் குரூப்பாக வந்து போகுது. CH3னா மெத்தில், ஆனால் CH2 அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் என்ன, தட் இஸ் கால்டு மெத்திலின். அந்த மெத்திலின் குரூப்பாக மாற போகிறது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கிளெமென்சன் ரிடக்ஷன். ஒரு நேமிங் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். இனிமேல் வரக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதிகமான அளவுக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோனை கிளெமென்சன் ரிடக்ஷன். அப்போ வாட் இஸ் கிளெமென்சன் கேட்டலிஸ்ட் இருக்குன்னா ஜிங்க் அமல்கம். அப்போ மெர்க்குரி எங்கெல்லாம் சேர்க்குறோமோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமல்கம். அதுக்கு பேர் என்னது, அமல்கம். அப்போ ஜிங்க் அமல்கம் in concentrated HCl, ஜிங்க் அமல்கம் in concentrated HCl ஆட் பண்ணும்போது அந்த CO குரூப் என்ன மாறும்னா CH2 மாறும். அப்போ CH2 மாறும்போது H இருக்குனால அது என்ன கொடுத்துருக்காங்க, CH3 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அசிட்டோன் இந்த அமல்கம் என்னது, ஜிங்க் அமல்கமோட ரியாக்ட் பண்ணும்போது யாரு, கிளெமென்சன் கேட்டலிஸ்ட் யாரு, ஜிங்க் அமல்கம் இன் கான்ஸ்டன்ட் HCl ஆட் பண்ணும்போது ப்ரோப்பேனா வந்து மாறுது. ப்ரோப்பனோனா இருக்கிறது என்ன மாறுது, ப்ரோப்பேனா மாறுது. ப்ரோப்பனோட காமன் நேம் தான் என்னது, தட் இஸ் கால்டு அசிட்டோன். தட்ஸ் கால்டு அசிட்டோன். அதே சேம் ரியாக்ஷன் தான், பட் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன். ஸோ இங்கே கிளெமென்சன் ரிடக்ஷன்ல ஜிங்க் அமல்கம் இன் கான்ஸ்டன்ட் HCl யூஸ் பண்ண மாதிரி இங்கே யாரை யூஸ் பண்றோம்னா ஹைட்ரஜின். ஃபார்முலா என்ன, தட் இஸ் கால்டு NH2 அதுக்கு பேர் என்ன, தட் இஸ் கால்டு ஹைட்ரஜின் இன் சோடியம் ஈத்தாக்சைடு. ஹைட்ரஜின் இன் சோடியம் ஈத்தாக்சைடு யூஸ் பண்ணோம்னா அந்த கேட்டலிஸ்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா உல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன். இங்கேயும் அதே ரியாக்ஷன் நடக்க போகுது. CO இருக்கக்கூடிய குரூப் என்ன மாறப்போகுது, CH2 மாறப்போகுது. CO இருக்கக்கூடிய குரூப் என்ன வருது, CH2. அப்போ ஆல்டிஹைடு அஸ்டால்டிஹைடு ஈத்தேனா மாறும். அசிட்டோன்ங்கிறது என்ன மாறுது, ப்ரோப்பனோனா மாறும். அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம ப்ரோப்பனோனா யூஸ் பண்றோம். ப்ரோப்பனோனோட காமன் நேம் தான் யாரு, அசிட்டோன். அப்போ இந்த ரெண்டு ரிடக்ஷன் யாரு, கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன். CO குரூப் என்ன மாத்திரம், CH2 மாத்திரம். பட் எது மாத்திரம், கேட்டலிஸ்ட். அப்ப கிளெமென்சன் ரிடக்ஷனை யாரை யூஸ் பண்றோம், ஜிங்க் Hg இன் கான்சன்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்றோம். உல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன் அப்படின்னா கேட்டலிஸ்டா யாரை யூஸ் பண்ணணும், ஹைட்ரஜின் இன் சோடியம் ஈத்தாக்சைடு வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா preparation of phenol. What is phenol அப்படின்னு பாத்தீங்கன்னா that is called symmetrical diol. க்கு பேர் தான் that is called phenol மாத்திரம். ரெண்டு அசிட்டோன் எடுக்கிறோம். இந்த கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அமல்கம் வந்து யூஸ் பண்றோம். மெக்னீசியம் அமல்கம். ஏன் மெக்னீசியம் அமல்கம், மெர்க்குரி இருக்கிறதுனால அது என்ன சொல்றோம், அமல்கம் தான் சொல்லணும், வித் மெட்டல். அப்ப மெர்க்குரி அமல்கம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல யூஸ் பண்ணும்போது அது என்ன மாறுதுன்னா இந்த டபுள் பாண்டா இருக்கக்கூடிய ரெண்டு டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது என்ன மாறுது, OH மாறுது. அப்ப அடுத்தடுத்த காம்பவுண்ட்ல ரெண்டு OH குரூப் இருந்து அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபினோகோல் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்டு ஃபினோகோல் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் வந்து கிடைக்குது. முக்கியமான ரியாக்ஷன். So next reaction பார்த்தீங்கன்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் சொல்லலாம், குளோரோஃபார்ம் சொல்லலாம், புரோமோஃபார்ம் சொல்லலாம், அயோடோஃபார்ம் சொல்லலாம். அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹாலஜனை பொறுத்து இந்த ரியாக்ஷனுக்கு நேமிங் மாறும். இங்க யார் யூஸ் பண்றோம், குளோரின் யூஸ் பண்றதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, தட் இஸ் கால்டு குளோரோஃபார்ம் சொல்லி கேட்கலாம். ஹாலோஃபார்ம்ங்கிறது காமனான ரியாக்ஷன். அப்ப ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல ஒரு காம்பவுண்ட் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன குரூப் இருக்கணும், CH3 C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O அப்படி சொல்லக்கூடிய அந்த குரூப் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகும். அப்ப அதுல யார் எடுக்கிறோம், அசிட்டோன் எடுக்கிறோம். அசிட்டோன் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, அஸ்டால்டிஹைடு எடுக்கலாம். ஏன்னா இந்த CH3க்கு பேர் அங்கே H இருக்கும். அப்ப H இருக்கும்போது அந்த காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா குளோரின் யூஸ் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது, குளோரினால ஹாலஜனால ரீப்ளேஸ் ஆகும்போது இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் ட்ரைக்ளோரோ அசிட்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். ட்ரைக்ளோரோ அசிட்டோன். நெக்ஸ்ட் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது H இந்த பக்கமும் ONe இந்த பக்கம் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், குளோரோஃபார்ம் வந்து கிடைக்குது. குளோரின் யூஸ் பண்ணனால குளோரோஃபார்மா கிடைக்குது. இதே அயோடின் யூஸ் பண்ணா அயோடோஃபார்ம். அப்ப CH3 கிடைக்கும். அதனால அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, குளோரோஃபார்ம் ஆர் அயோடோஃபார்ம் சொல்றோம். காமனா சொல்லும்போது ஹாலோஃபார்ம் சொல்றோம். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன்.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்கும், கார்பனைல் குரூப்ல நடந்திருக்கும், அந்த சி டபுள் பாண்ட் ஓல நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக் ஆன் த அல்கைல் குரூப். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த CH3ல ரியாக்ஷன் நடக்க போகுது, CH3 குரூப்ல ரியாக்ஷன் நடக்க போகுது. அதான் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் த அல்கைல் குரூப். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ஆல்டால் காண்டன்சேஷன். ஆல்டால் காண்டன்சேஷன் தட் மீன்ஸ் என்னன்னா ஆல்டிகைடு இருக்கக்கூடிய குரூப்பை, அதாவது ஆல்டால்னு சொல்லக்கூடிய ஆல்டிகைடு குரூப்பை மென்ஷன் பண்ணணும். அந்த ஆல்டிகைடு ஓஎல்னா யாரை சொல்லுங்க, ஆல்கஹால் குரூப்பை சொல்லணும். அப்போ ஆல்டிகைடு குரூப்பை என்ன மாற்ற போகிறோம், ஆல்கஹாலாக மாற்ற போகிறோம். தட் மீன்ஸ் கார்பனில் குரூப்பை நம்ம என்ன மாற்ற போகிறோம், ஆல்டிகைடு குரூப் ஆல்கஹால் குரூப்பை வந்து மாற்ற போகிறோம். அப்போ ஆல்டால் காண்டன்சேஷன் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குரூப் கண்டெய்னிங் த ஆல்ஃபா ஹைட்ரஜன், த குரூப் கண்டெய்னிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல எங்கெல்லாம் இருக்கோ அந்த குரூப்ல ஃபுல்லா அந்த ஆல்டால் காண்டன்சேஷன் போகும், ஸ்பெசிஃபிக்கா கார்பனைல் குரூப். அப்போ வாட் இஸ் ஆல்ஃபா கார்பன்? இப்போ ஆல்ஃபா கார்பன்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன். அப்போ இந்த இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு தான் என்னது, ஆல்ஃபா கார்பன் பேரு. அதுல அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு தான் என்னது, தட் இஸ் கால்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு என்னது, தட் இஸ் ஆல்ஃபா கார்பன். அதுல அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பேர் என்ன, தட் இஸ் கால்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப ஆல்டால் காண்டன்சேஷன் எங்க ரியாக்ஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல ரியாக்ஷன் நடக்கும். ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல ரியாக்ஷன் நடந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைடு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் ஆல்டிகைடு யூஸ் பண்ணனா ஆல்டால், கீட்டோன் யூஸ் பண்ணா அதுக்கு பேர் என்னது, கீட்டால். இதோட மெக்கானிசம் ஃபர்தரா வந்து பார்க்க போறேன். வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஆல்டால் ரியாக்ஷன் என்ன, இது ஒரு அஸ்டால்டிகைடு யூஸ் பண்றோம், இன்னொரு அஸ்டால்டிகைடு, ரெண்டு அஸ்டால்டிகைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன கிடைக்குது, ஆல்டால் கிடைக்குது. அதாவது அஸ்டால்டிகைட்ல இருந்து கிடைச்சதுனால தட் இஸ் கால்டு அசிட்டால்டால் கொடுத்துருக்கோம். அதோட கைப்பாக்கு நேம் என்ன, 3-ஹைட்ராக்சி பியூட்டனால். ரைட்ல அப்ப ரெண்டு அஸ்டால்டிகைடு எடுக்க போறோம். அப்ப ஆல்டால் காண்டன்சேஷன் ரெண்டு ஆல்டிகைடு குரூப் ரெண்டு அஸ்டால்டிகைடு குரூப் எடுக்கிறோம். ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு பேசிக் கண்டிஷன்ல மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதோட மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடுல இருந்து அந்த OH மைனஸ் ரியாக்ட் ஆகுது. OH மைனஸ் எடுக்கிறோம். அந்த OH மைனஸ்ல அந்த மைனஸ் குரூப் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணும், ஹைட்ரஜன் H+ வந்து போகும். அப்ப என்ன ரிமூவ் ஆகுது, வாட்டரா வந்து ரிமூவ் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய அந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை யார் வாங்கிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் குரூப் வாங்கிக்கிறது. அதனால அது மைனஸா இருக்கு. அதனால என்ன வருது, மைனஸா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். தட் இஸ் கால்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ செகண்ட் ஸ்டெப் எப்படி எடுத்தீங்கன்னா அங்கே ஃபார்ம் ஆன அந்த நியூக்ளியோஃபைல், அங்கே ஃபார்ம் ஆன அந்த குரூப் CH2COH- குரூப் பக்கத்தில் ரெண்டு ஆல்டிகைடு குரூப் எடுத்துன்னு சொன்னோம். அப்ப ரெண்டாவது ஆல்டிகைடு குரூப்போட என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ண போகுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய மைனஸை இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு டொனேட் பண்ணுது. ஏன் கார்பனுக்கு டொனேட் பண்ணணும்னா இந்த கார்பன் ஆக்சிஜனோட எலக்ட்ரானிட்டி அதிகம்னால இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை யார் நோக்கி எடுத்துக்கிடுவா, ஆக்சிஜன் எடுத்துரும். அப்ப ஆக்சிஜன் என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். கார்பன் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா வந்து இருக்கும். அப்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், பிளஸுக்கு மைனஸ் கிட்ட இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த பாண்ட் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு அடிஷன் காம்பவுண்ட் கிடைக்குது. அப்ப கார்பன் டொனேட் பண்ணுச்சு, இந்த கார்பன் அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ CH3 CH பாண்ட் CH. அப்போ இந்த குரூப் ஆக்சிஜன் என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம், வாட்டரை ரிமூவ் பண்ணோமா. அந்த வாட்டர் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுது, HOH வாட்டர் ரெடி புரியும், H+ ஆகும், OH- ஆகும், செப்பரேட் ஆகும். அந்த H+ யாரோட வந்து அட்ராக்ட் பண்றா, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய OH- வந்து அட்டாக் பண்ணும்போது OH குரூப்பா வந்து ஒரு ஆல்டிகைடு குரூப் வந்து ஆல்டால் குரூப் சொல்ல ஆல்டிகைடு குரூப் என்னவா இருந்துச்சு, ஆல்கஹாலா வந்து மாறிடுச்சு. இந்த ஸ்டெப்ல அடுத்து ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, பீட்டா எலிமினேஷன். அப்ப என்ன நடக்குதுன்னா இது ஆல்டிகைடு குரூப், இந்த குரூப்புக்கு இந்த கார்பனுக்கு பேர் என்னது, ஆல்பா. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரூப் என்னது, பீட்டா. அந்த பீட்டால இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கக்கூடிய
OH என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH என்ன பண்ணும், ரிமூவ் ஆகுது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சு கார்பன் என்னது ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் என்னது பீட்டா கார்பன். பீட்டாவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு என்னவா வாட்டரா வந்து ரிமூவ் ஆகும்போது ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. டபுள் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கு இடையில ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்னது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ ஒரு unsaturated compound வந்து ஃபார்ம் ஆகுது. that is called an alpha beta unsaturated aldehyde ஃபார்ம் ஆகுது. aldehyde வந்து ஃபார்ம் ஆகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரியாக்ஷன். பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். ஏன் கிராஸ்டு ஆல்டால் சொல்றோம்னா மேல உள்ளது ஆல்டால் கண்டென்சேஷன், கீழே உள்ளது கிராஸ்டு ஆல்டால். ஏன் கிராஸ்டு ஆல்டால் சொல்றோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேல உள்ள ஆல்டால்ல ரெண்டுமே அஸ்டால்டிகைடு சேம் காம்பவுண்டா எடுத்தோம். அப்ப ரெண்டுமே சேம் காம்பவுண்டா எடுத்தோம்னா அதுக்கு பேர் நார்மல் ஆல்டால் ரியாக்ஷன். பட் அதே இடத்துல கிராஸ்டு ஆல்டால்னா ரெண்டும் வேற வேற ஆல்டிகைட் எடுக்கணும், இல்ல வேற வேற கீட்டோன் எடுக்கணும், இல்ல ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோன் எடுக்கலாம். அப்படி மாத்தி அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அந்த காம்பவுண்டை மாத்தி எடுக்கிறனால அதுக்கு பேர் என்னது தட் இஸ் கால்டு கிராஸ்டு ஆல்டால். மற்ற ரியாக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கான ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யார் எடுக்கிறோம், ஃபார்மால்டிகைடு அஸ்டால்டிகைடு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யார் எடுத்திருக்கோம், ஃபார்மால்டிகைடு அசிட்டோன் எடுத்திருக்கோம். பட் என்ன பண்ண போகுது, இங்க இருக்கக்கூடிய ஹச்சு இந்த கார்பனுக்கு வரப்போகுது, இங்க இருக்கக்கூடிய ஹச்சு இந்த கார்பனுக்கு வரப்போகுது. அதான் மெக்கானிசம், அதான் ரியாக்ஷன் நடக்க போகுது. பட் எடுத்துக்க காம்பவுண்ட் ரெண்டும் வேற வேறனால அதுக்கு பேர் என்னது கிராஸ்டு ஆல்டால் காண்டென்சேஷன். தேங்க்யூ.